ஹாய் மக்களே, வணக்கம். நான் தான் உங்கள் மெர்சல் ராஜா. இன்றைக்கி என்னென்னா நம்ம தளபதி விஜயை பற்றி தான் இன்றைக்கி ஒரு சின்ன கேள்வி. அதாவது என்னென்னா, இந்த எல்லா டிவிலையும் விமர்சனம் பண்ணுறாங்க தளபதி விஜயை பற்றி. அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறோம். ஆனால் அவங்க ஒரு சில பேர் காசு வாங்கிட்டு பேசுகிறாங்கன்னு சொல்லி இப்போ ஐடி லிங்க்லேருந்து ஒரு தகவல் வந்திருக்கு. அதனால் நீங்கள் தேவையில்லாத கமாண்டெல்லாம் நீங்கள் அந்த இன்ஸ்டாகிராமில் வந்து கமாண்டை போட்டுக்கிட்டு விஜயை வந்து குறைச்சி பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசாதீங்க. எதனால் சொல்கிறேன்னா, பெரிய அரசாங்கம், அதாவது மேலே இருக்கிற இப்போ நம்ம திமுக தலைவர்லாம் இருக்காங்கன்னா அவங்க ஐடி லிங்கில் இருக்கிறத அவங்க காப்பாற்றிக்கிடுவாங்க. அதுக்கு கீழே இருக்காங்க பார்த்தீங்களா, நிறைய ஏமாளிகள் இருப்பாங்க. இன்ஸ்டாகிராம் எடுத்தாலே கமாண்ட் தப்பாக கமெண்ட் பண்ணுறது. அதாவது விஜயை வந்து பிடிக்காத யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாத்துக்குமே பிடிக்கும். அதாவது நம்ம ஸ்டாலின் அண்ணன் இருக்காங்க, அவங்களோட வீட்லேயே நிறைய பேர் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லி நிறையா இதில் சொல்கிறாங்க. உதயநிதி அண்ணனோட வேண்டப்பட்ட எல்லாருமே விஜய்க்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. சீமானனும் பாருங்கள் விஜய் கட்சிக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் தேவையில்லாத விஷயத்த நீங்கள் கமாண்டில் பேசி மக்களுடைய மனசை வந்து புண்படுத்தாங்க. ஆனால் நீங்கள் விஜய் எவ்வளோத்துக்கு நீங்கள் குறைச்சி பேசுகிறீங்களோ அடுத்த எலெக்ஷனில் வந்து 0 தான் வரும். அதனால் திமுக கட்சிக்காரங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், உங்களுடைய நீங்கள் என்ன தொகுதியில், உங்கள் தொகுதியில் என்னென்ன குறைகள் இருக்கோ, எது செயல்படுத்தாமல் இருக்கோ நீங்கள் அதை மட்டும் விளக்குங்க. நீங்கள் எதெல்லாம் விட்டுட்டு போனீங்களோ, எதெல்லாம் பாதி அள்ளிட்டு போனீங்களோ அதை மட்டும் நீங்கள் செயல்படுத்த சொல்லுங்கள், அது போதும். அதை விட்டு தளபதி விஜய் அவர் சரியில்லை, கட்சி சரியில்லை, அதெல்லாம் நீங்கள் சொல்லாங்க. அப்படி சொல்ல என்ன ஆகுனா, உங்களுடைய கட்சியோட பலம் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுங்க. சீமானன் அப்படி பேசி தான் சாட்டை முருகனும் சீமானனும் பேசி தான் சீமானனுக்கு 0 பாயிண்ட் வந்துச்சு. ஓட்டு இன்ன வரைக்கும் எண்ணி பார்க்கல, அவங்க எவ்வளோ ஓட்டு இருக்குன்ட்டு இன்ன வரைக்கும் தெரில. முக்கியமாக சொல்லப்போனால் அமைதி தாங்க. புத்தர் சமுதாயம், புத்தர் இருக்காருலாம், புத்தரை நேசிக்கிற எல்லாருமே அமைதியாக இருப்பாங்க, அமைதியாக இருந்து கடைப்பிடிப்பாங்க. அதாவது இப்போ நீங்கள் வெற்றி பெறணுன்னா நீங்கள் அமைதியாக இருந்து நீங்கள் பாருங்கள், அடுத்தவங்கள குறை சொல்லி நீங்கள் வாழணும்னு நினைக்காதீங்க. முக்கியமாக சொல்கிறேன், தளபதி விஜய் இதை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன கோரிக்கை, அதாவது காவல்துறையை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக போடுங்க. என்னுடைய கோரிக்கையாக தான் முதல்வர் விஜய் அண்ணனுக்கு என்ன சொல்கிறேன்னா, மாநகராட்சி, அதாவது மாநகராட்சி தேர்தல் கட்டாயமாக சீக்கிரம் வைங்க. வச்சாதான் நீங்கள் உங்களுடைய செயல்பாடு வந்து ஸ்பீடாக இருக்கும், இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி முக்கியமாக சொல்லப்போனால் காவல்துறைக்கு பவர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுங்க. அதாவது நிறைய இடத்துல வந்து நிறையா என்னெல்லாமோ ட்ரக்ஸ்லாம் நிறையா பரவிக்கிட்டு இருக்குது. சின்ன பசங்கள்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது சின்ன பசங்களை நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லலை, ஒவ்வொரு சின்ன பையங்களை பிடிச்சி நீங்கள் வான் பண்ணி அனுப்புங்க. அதாவது யாருமே நீங்கள் ஆக்ஷன் பண்ணாதீங்க, கேஸ் போடாதீங்க. அந்த பசங்களை பிடிச்சி சினிமாவில் வர்ற மாதிரி பிடிச்சி வான் பண்ணி அனுப்புங்க, அதான் நல்லது. அந்த மாதிரி தடைகள் எல்லாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இன்னும் வருஷம் இருக்குங்க, இன்னும் 5 வருஷம் இருக்குங்க. 5 வருஷம் தளபதி ஆட்சி வந்து சூப்பராக இருக்கும், சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இன்னும் 10 வருஷத்துக்கு விஜய் தான் வரப்போகிறாரு, எழுதி வச்சுக்கிடுங்க. நான் உங்கள் மெர்சல் ராஜா. நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கேன். முக்கியமாக அந்த கட்சியை வச்சு நான்